நான் யாராவது முன்னேறத பார்த்தா மனசுக்குள்ள சந்தோஷம் வருதா? அவங்களோட வளர்ச்சியை முழு மனதோட ஏத்துக்க முடியுதா? அப்படின்னா, நீங்க ஏற்கனவே உயர்ந்த ஒழுக்கத்துல நடக்கிற மனிதர். இந்த குறள் அதை இன்னும் உறுதி பண்ணும். இன்று நாம் பார்க்கும் குறள் 161. ஒழுக்காராக் கொள்க ஒருவன் தன் நெஞ்சத் தழுக்காறிலாத இயல்பு. திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது, ஒழுக்கம் என்பதெல்லாம் வெளியில் காட்டிக்கொள்ளும் நல்ல நடத்தை மட்டும் இல்லை. உள்ளுக்குள்ளே பிறரைப் பார்த்து பொறாமை கொள்ளாத மனநிலையே உண்மையான ஒழுக்கம். மனம் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கை தானாகவே உயர்ந்துவிடும். சாலமன் பாபையா உரை உள்ளத்துள் பொறாமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாகக் கொள்க. சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது, பொறாமை என்பது மற்றவரை பாதிக்கிற நோய் அல்ல, நம்மையே மெதுவாக அழிக்கிற விஷம். அந்த விஷம் இல்லாத மனம்தான் நிம்மதியான வாழ்க்கைக்கான அடித்தளம். உங்களுக்கு பொறாமை வந்த தருணம் இருந்தா அதை எப்படி கடந்து வந்தீங்க? காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த குறள் உங்களுக்கு மனசுக்குள்ள டச் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி இன்னொருத்தருக்கும் நல்ல எண்ணம் விதையுங்க. மிஸ்டர் மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தினமும் ஒரு திருக்குறள், மனசுக்கு ஒரு மருந்து.